அண்ணா இன்னும் ஸ்கூலில் நோட்டு வாங்கலைன்னு அடிக்கிறாங்கண்ணா. எப்போண்ணா நோட்டு வாங்கி தர போகிறேன்? கண்டிப்பாக நாளைக்கு வாங்கி கொடுத்துட்றேன். தம்பி, வாடகை கொடுத்து எத்தனை மாதம் ஆகுது? வாடகை கொடுக்குறியா இல்லை ரூமை காலி பண்ணு நீ? நீங்கள் வீடை காலி பண்ண சொன்னால் நான் என்னக்கா பண்ணுறது? நாளைக்கு எப்படியாச்சும் வாடகை கொடுத்துட்றேன்க்கா. அப்படியே நாளைக்கு கொடுத்துருவேன். யோ, இங்கே தான் இருக்கிற நீ? தம்பி, எங்கள் அப்பா காசு என்ன சொன்னார்? காசு தெரியா இல்லை வண்டி எடுத்துன்னு போவோம். நீ வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டா நான் எப்படிப்பா வேலைக்கு போகிறது? நான் வேலைக்கு போகிறத நம்பி தான்ப்பா என் குடும்பமே இருக்குது. ப்ளீஸ்ப்பா, அப்பா கிட்டே நீங்கள் சொல்லு, நான் எப்படியாச்சும் காசு ரெடி பண்ணி நாளைக்கு கொடுத்துட்றேன். நாளைக்கு வருவேன், பேசினா இருக்க மாட்டேன். காசு தரலன்னா வண்டி எடுத்துன்னு போயினே இருப்பேன். அண்ணா, வரும்போது பார்த்துட்டு தான் வந்தேன். எல்லா கடைக்காரர்களுக்கும் நாளைக்கு தரேன்னு சொல்கிறியே, நாளைக்கு எப்படி நான் தருவேன்? வாங்கின காசை கொடுக்காதது என்னோட தப்பு தான்ப்பா. நாளைக்கு என்னால் எல்லாருக்கும் காசு கொடுத்துட முடியுமான்லாம் தெரில. ஆனால் இப்படின்றதுக்குள்ளே எத்தனையோ பேர் வாழ்க்கை மாறி இருக்குல்ல. கடன் கொடுத்த ஒவ்வொருத்தவங்கக்கிட்டேயும் காரணம் சொல்லி மீண்டு வந்து ஒரு நைட்டு நிம்மதியாக தூங்குறதுக்குள்ளே என் வாழ்க்கை போதுன்னு போயிடும். என்ன மாதிரி கடன்காரெல்லாம் கடன் கொடுத்தவங்கக்கிட்ட இருந்து தப்பிக்க சொல்கிற ஒரே வார்த்தை நாளைக்கு.